கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த தியான வேளையில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராங்க. எந்த சூழலிலும் எந்த நிலையிலும் சோர்ந்து போகாதீங்க. விசுவாசம் உள்ளவர்களாக இருங்கள். ஆண்டவர் உங்களை தேடி வருகிறார், உங்களோடு கூட பயணிக்கிறார். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் ஒரு நாளும் உங்களை கைவிடுவதே இல்லை. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். என் அன்பு சகோதரி சகோதரியன், இந்த நாளிலும் கூட தியானிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் முதல் 11 வசனங்கள். யோவான் 8 வசனங்கள் 1 முதல் 11 வசனங்கள். தேவாலயத்தில் இயேசு உபதேசம் பண்ணி கொண்டிருக்கையிலோ அங்கு கையும் களவுமாக பிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீ, விபச்சாரத்தில் பிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீயை அங்கிருந்த வேதபாரகர்கள் பரிசேயர்கள் அவரை குற்றப்படுத்தும்படி சிறியோர் முதல் பெரியோர் வரை ஆண்டவராகிய இயேசு இருக்கிற இடத்துல கொண்டு வந்து, இவள் இப்படிப்பட்ட விபச்சாரத்தில் பிடிக்கப்பட்டவள், இவளை மோசேயினுடைய கட்டளையின்படி கல் எறிந்து கொள்ள வேண்டும், நீர் என்ன சொல்லுகிறீர் என்று இயேசுவை கேட்கிறார். இயேசு அவர்களுடைய யோசனைகள் சிந்தனைகளை அறிந்திருக்கிறார். இயேசுவை குற்றப்படுத்தும்படிக்கு அவர்கள் எத்தனம் பண்ணுகிறார்கள் என்பதை புரிந்து கொண்டு இயேசு தரையில் எழுத ஆரம்பித்தாராம். அவர் எழுதி கொண்டிருக்கும்போது இவர்கள் நிற்க பொறுமை இல்லாமல், படிக்க பொறுமை இல்லாமல், நிதானிக்க அவர்களுக்கு நேரம் இல்லாமல் இயேசுவை சதா அவர்கள் தொல்லை பண்ண ஆரம்பித்தார்கள். இதற்கு நீர் என்ன சொல்லுகிறீர் என்று கேட்க ஆரம்பிக்கிறார்கள். இயேசு, உங்களில் குற்றம் இல்லாதவன் முதலாவது கல்லெறியுங்கள், பாவம் இல்லாதவன் கல்லெறியுங்கள் என்று சொன்னார். நின்று கொண்டிருந்த சிறியோர் முதல் பெரியோர்கள் ஒருவரும் அங்கே இல்லையா. இயேசு அந்த பெண்ணை பார்த்து, உன்னை குற்றப்படுத்தி கல்லெறிந்து கொள்ள வேண்டும் என்று வந்தவர்கள் எங்கே? ஒருவராகிலும் உன்மேல் கல்லெறியவில்லையா? இல்லை ஆண்டவர் என்றார். இயேசு சொன்னார், நானும் உன்னை தண்டிக்க விரும்பலை, இனி இப்படிப்பட்ட பாவத்தை செய்யாது என்று சொல்லி அனுப்பிவிட்டாராம். என் அன்பு சகோதரனே சகோதரி, ஆண்டவராகிய தேவன் அன்புள்ளவர். ஆண்டுக்கு விருப்பமில்லாத காரியங்களை செய்துட்டேன், பேசிட்டேன், எழுதிட்டேன், நான் என்ன செய்யட்டும்? என் தகப்பனுக்கு விரோதமாய், என் தாய்க்கு விரோதமாய், என் மனைவிக்கு விரோதமாய், என் கணவனுக்கு விரோதமாய், என் உடன் பிறந்தவருக்கு விரோதமாய் பல காரியங்களை நான் செய்துட்டேன். விருப்பமில்லாத காரியங்கள், அருவருக்கக்கூடிய காரியங்கள், படிக்கிற இடத்துல, வேலை செய்கிற இடத்துல ஆண்டவரை துக்கப்படுத்தும்படியான காரியங்களை செய்துவிட்டேன்னு சொல்லி குற்ற உணர்வுகளோடு வேதத்தை வாசிக்கலை, செபிக்கலை, ஆலய வழிபாடில் கலந்து கொள்ள உன்னை நீயே தனிமைப்படுத்தி கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே, இந்த தியான வேளையில் ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார். ஹேஸ் அ டிவைன் லவ், தெய்வீக அன்பு அவர் உங்கள் மேல் செலுத்த விரும்புகிறார். உங்களை நேசிக்கிற ஆண்டவர். யோவான் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதுபடி, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று பார்க்க. என் அன்பு சகோதரனே சகோதரியே, உங்கள் மேல் அன்பு கூறுகிற ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்ய காத்திருக்கிறார். உங்கள் தேவைகளை சந்திக்க காத்திருக்கிறார். உன் கண்ணீர் துடைக்கப்படும், உன் உடைந்த உள்ளம் தேற்றப்படும். மன வலிமை உள்ளவர்களாய் ஆண்டவர் மேலே நம்பிக்கை உடையவர்களாயிருங்கள். விபச்சாரத்தில் கையும் களவுமாய் பிடிக்கப்பட்ட பெண் எல்லாராலும் பகைக்கப்பட்டு பழிக்கப்பட்டு வீதியில் தூஷண வார்த்தைகளை சொல்லி இயேசு எடுத்த தேவாலயத்துக்கு கொண்டு வந்து இயேசு முன்பாக நிறுத்தி, இவள் குற்றம் செய்தவள், விபச்சாரத்தில் கையும் களவுமாய் பிடிக்கப்பட்டவள் என்று சொல்லி குற்றப்படுத்துகிற வேளையில் உடைந்து போனவள். எனக்காக யார் பேசுவார்? எனக்காக யார் ஆதரவாய் நிற்பார்? நீதி செய்ய, நியாயம் செய்ய எனக்கு உதவி செய்வதற்கு யார் உண்டு? என்னை புரிந்து கொள்வதற்கும் என்னை அறிந்து கொள்வதற்கும்
யார் உண்டு என்று சொல்லி கலங்கியிருக்கிற வேளையில் இயேசு அவருடைய சிந்தனைகளை அறிந்திருக்கிறார், அவருடைய எண்ணங்களை அறிந்திருக்கிறார். அவள் இருதயத்தின் ஆழத்தை ஆராய்ந்து பார்த்த தேவன் தரையில் எழுத ஆரம்பித்து விட்டார். கொண்டு வந்தவர்கள் விபச்சார கையும் களவுமாய் பிடிக்கப்பட்டிருந்தால் அந்த ஆணையும் இந்த ஸ்திரியோடு பிடித்து கொண்டு வந்திருக்க வேண்டும். ஏனென்றால் மோசே சட்ட திட்டத்தின்படி, கட்டளையின்படி, உபாகமத்தின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் சொல்லுகிறது, இப்படி கையும் களவுமாய் பிடிக்கப்பட்டால் இருவரும் கொல்லப்பட வேண்டும். இருவரையும் பிடித்து வராமல் ஒருவரை மட்டும் பிடித்து வந்தது அவர்கள் செய்த தவறு என்பதை இயேசு அறிந்து கொண்டார். இப்படி தீட்டுப்பட்டவர்கள், பாவத்தில் கையும் களவுமாய் பிடிக்கப்பட்டவர்கள் தேவாலயத்துக்குள்ளே வர முடியாது. ஆனால் திருச்சபையின் தலைவர்கள் ஒரு மனுஷனை குற்றப்படுத்துவதற்காக நியாயப்பிரமாணத்தை மீறி, சட்டதிட்டங்களை மீறி பாவம் செய்த இந்த ஸ்திரியை தேவாலயத்துக்கு கொண்டு வருகிறார்கள். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, இந்த தியான ஓலையில் இப்படித்தான் நீதியை நினைத்து, நியாயத்தை நினைத்து, நான் சொல்வதெல்லாம் உண்மை என்று நினைத்து, நான் சொல்வதெல்லாம் நீதி என்று நினைத்து உன்னை நீயே கெடுத்து கொள்ளாது. ஆண்டவர் பார்க்கிறார், உங்களில் குற்றம் இல்லாதவன் முதலாவது கல்லெறியுங்கள் என்று சொன்ன பொழுது அவர் மனசாட்சி குத்தப்பட்டு ஒருவரும் அங்கே நிற்கவில்லை. கையில் இருந்த கற்களை கீழே போட்டுட்டு திரும்பி போய்விட்டார்கள். இந்த தியான வேளையில் என்னோடு இணைந்திருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, உன் குடும்பத்துக்கு விரோதமாய், உன் திருச்சபைக்கு விரோதமாய், உன்னுடைய ஊழியர்களுக்கு விரோதமாய், உன்னுடைய பெரியோர்களுக்கு, பெற்றோருக்கு, உடன்பிறந்தவர்களுக்கு விரோதமாய் உன்னுடைய பேச்சு, நடத்தை, செயல்கள் இருக்குமானால் உன்னை ஆண்டவருக்கு ஒப்புக்கொடு. ஆண்டவரோடு இணைந்து கொள். ஆண்டவர் அன்போடு அழைக்கிறார். உன்னை நீதிமான் என்று நினைத்துக் கொள்ளாது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரத்தில் 10ஆம் வசனத்தில் 2 பேர் தேவாலயத்துக்கு போனார்கள். அதில் ஒருத்தன் பரிசேயன், ஒருத்தன் ஆயக்காரன். பரிசேயன் தேவ சமூகத்தில் கிட்ட போய் அவன் நின்று, தேவனே, நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர், இவர்களைப் போல நான் இல்லை ஆண்டவரே, அவர்களைப் போல நான் குற்றம் செய்யவில்லை என்று சொல்லி, நான் வாரத்தில் 2 நாள் உபவாசம் பண்ணுகிறேன், என்னுடைய சம்பாத்தில் தசமபாகத்தை காணிக் கொடுக்கிறேன் என்று சொல்லி தற்பெருமை கொண்டு சுயநலக்காரனாக மற்றவர்களை குறித்து தான் கருசனை கற்று மற்றவர்களோடு இணைந்து வாழக்கூடியான ஒரு காரியத்தை செய்யாமல் சுயநலக்காரனாக தன்னையே பரிசுத்தவான், நீதிமான் என்று நினைத்து தேவ சமூகத்தில் தன்னை அறிக்கையிடுகிறான். ஆயக்காரனோ தூரத்தில் நின்று தன் மார்பில் அடித்து, பாவியாக என்மேல் கிருபையாயிரும், நான் உம்மை நோக்கி பார்க்க தகுதியற்றவன் என்று மார்பில் அடித்து கொண்டு, பாவியாக என்மேல் கிருபையாயிரும் என்று சொல்லினான். ஆண்டவர் இருவருடைய ஜபத்தையும் கேட்டு அந்த அந்த பரிசேயனுடைய ஜபம் கேட்கப்படவில்லை, ஆயக்காரனுடைய ஜபம் கேட்கப்பட்டது என்று சொல்லி ஆயக்காரனை மெச்சிக்கொள்வார். இங்கே எல்லோரும் பரிசுத்தவான்கள், நீதிமான்கள் என்று சொல்லி இந்த ஸ்திரீயை கையுங்களுமாய் பிடித்து குற்றம் கண்டுபிடிக்கவும், கண்டுபிடித்த குற்றத்திற்காக அவள் மேலே கல்லெறிந்து கொள்ளும்படியான தண்டனையை கொடுக்கவும் முற்பட்டு விட்டார்கள். ஆனால் இயேசு அமைதியாக தரையில் எழுத, அவர் எழுதினதை படிக்கவில்லை. ஏன்னா அவர் கண்கள் மறைக்கப்பட்டு வந்தார். நீங்கள் நியாயப்பிரமாணத்தின்படி நடக்கவில்லை, சட்ட திட்டங்கள்படி, மோசேயின் கட்டளையின்படி நீங்கள் செய்வதற்கு முன்வராத நீங்கள் சுயநலக்காரர்களாக போயிட்டீங்களேன்னு சொல்லி ஒருவேளை அங்கே எழுதியிருப்பார். அதை படிக்க அவர்களுக்கு கண்கள் திறக்கப்படவில்லை. குற்ற உணர்வு அவர்களுக்குள்ளே வந்தது. அவர்கள் கல்களை கீழே போட்டுவிட்டு திரும்பி போய்விட்டார். ஆண்டவருடைய அன்பு அந்த ஸ்திரியை பார்த்து சொன்னது, நானும் உன்னை தண்டனைக்குட்படுத்தவில்லை, இனி இப்படிப்பட்ட பாவத்தை செய்யாது என்று சொல்லி அவளுக்கு ஒரு வாழ்வு அளிக்கிறார், வழிகாட்டுகிறார். இந்த கால வேளையில் ஆண்டவர் உங்களுக்கு வழிகாட்டும்படி விரும்புகிறார்.
உங்களுக்குள்ளே ஒரு எதிர்காலம் இருக்கிறது என்பதை உறுதிப்படுத்தி உங்கள் வாழ்வில் விலக்கேற்றி வைக்க விரும்புகிறார். உங்களை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்பீர்களா? ஆண்டவரிடத்தில் வாங்க. ஆண்டு உங்களை குற்றப்படுத்துகிறவர் அல்ல, உங்கள் வாழ்வளிக்கிறவர். இந்த நாள் ஆசீர்வாதத்தின் நாளாய் மாறும். ஆண்டவரோடு பயணிப்போம், ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிறதான் அன்பின் தகப்பனே. இந்த காலை தியான வேளையினோடு இணைந்திருக்கிற ஒவ்வொருவருக்காக சொல்லி, எந்த நிலையில் இருக்கிறார்கள், எந்த சூழலில் இருக்கிறார்கள் என்பதை நீர் அறிந்திருக்க பேசும். அவர்களோடு தைரியப்படுத்துங்க. பாவத்துக்கு மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ளட்டும். கல்வாரி சிலுவையில் நீங்கள் சிந்தின இரத்தத்தினால் அவர் கழுவப்படுகிற ஒரு அனுபவம் வரட்டும். தேவ ஆவியினால் அபிஷேகம் பண்ணப்படுகிற ஒரு அனுபவம் வரட்டும். புது வாழ்வை பெற்றுக்கொள்ள, புது சிருஷ்டிக்குரிய அனுபவங்களை பெற்றுக்கொள்கிற ஒரு அனுபவத்தை இந்த கால வேளையில் உங்களுடைய பிள்ளைகள் மேலே வைப்பீராக. பழிகளெல்லாம் ஒழிந்து போட்ட கிறிஸ்துக்குள்ளே வாழ்கிற ஒரு அனுபவம் படிப்பில் முன்னேறட்டும், வேலையில் முன்னேறட்டும், நிலையான வேலையை பெற்றுக்கொள்ளட்டும், நல்ல ஒரு குடும்பம் அமையட்டும். ஆண்டு ஒரே விசேஷமாக சரீர பலவீனத்தின் மத்தியிலும் வியாதியின் மத்தியிலும் ஆண்டு ஒரு நோக்கி என்னோடு இணைந்து செபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக செபிக்கிறையா. அந்த உடைந்த உள்ளங்களை தேற்றுவீராக. சரீர பலவீனத்தில் உம்முடைய பலத்தை தருவீராக. உம்முடைய பிள்ளைகளுடைய கண்ணீரை துடைப்பீராக. எதிர்காலம் இல்லை, இருண்டு போச்சு, நான் என்ன செய்வது என்று கலங்கி கொண்டிருக்கிற மகளே, கலங்காத, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவனை பலப்படுத்துவேன் என்று சொல்லிடுறேன். அந்த பலத்தை உம்முடைய பிள்ளைகள் மேலே வைப்பீராக. நல்ல சுகன் பலன் ஆரோக்கியத்தை பெற்றுக்கொள்ளட்டும். வாழ்வில் பிடிப்பை பெற்றுக்கொள்ளட்டும். சோர்ந்து போகாதபடிக்கு விசுவாசத்தில் உறுதியாய் தரித்திருந்தும் நாமத்தை மயப்படுத்துகிற பிள்ளைகளாக மாற்றுங்கள். இப்படி கரங்களை ஒப்பு கொடுக்குறேன். தெய்வீக ஒரு சமாதானம், ஒரு சந்தோஷம் அவர்கள் உள்ளத்திலும் இல்லத்திலும் வரட்டும். இப்படி கரங்களை ஒப்பு கொடுக்கும் பொறுப்படுது. இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் வழிநடத்தும் உங்களுடைய பிள்ளைகளோடு எப்பொழுதும் இருப்பதாக. ஆமென்.